ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொன்னிறம் ஆக வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெண்டைக்காய் நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்க இதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிரும். ரெட் கலர் வெண்டைக்காய் இப்போ க்ரீன் கலராக மாறிடும். அடுத்தது நம்ம இதில் கொஞ்சம் போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், வெண்டைக்காயோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 4 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வதங்கி வந்துடுச்சு. தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. அடுத்தது இதில் தேவையான அளவு நான் இன்றைக்கி ஒரு மூடியில் பாதி அளவுக்கு தேங்காய் பூவை துருவிட்டு சேர்த்துருக்கு. தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சுருப்பேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தண்ணி சேர்க்காமல் வறுக்கணும் அப்படிங்கிறங்காட்டி இதில் வளவளப்பு தன்மையே இருக்காது. குழந்தைகள் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயமாக ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வளவளப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. கட்டாயமாக செஞ்சு பாருங்கள்.